இந்த வெட்டிஸ் பாக்ஸில் உள்ள இந்த மேலே உள்ள மூடியை வச்சு தான் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான பல பொருள் செய்ய போகிறோம். அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஐடியா என்னென்னா, இந்த மூடியோட பேக் சைடு 3 இடத்துல சின்னதாக டபுள் டேப் ஒட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் அழகாக தெரியறதுக்காக மேலே ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை நான் ஒட்டி அழகுபடுத்தியிருக்கேன். இப்போ இதை தேவையான இடத்துல இதை ஸ்டிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி என்ன பிரமாதமாக பண்ண போகிறேன்னு பார்க்குறீங்களா? பிரமாதமாக பண்ண போகிறதில்ல, ஆனால் ஓரளவு யூஸ் ஆகிற மாதிரி தான் நான் யோசித்து வச்சுருக்கேன். ஹெட்செட்லாம் இதில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் சார்ஜர் தின்னாக இருக்கும்ல, இதில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். செகண்டாக பார்க்க போகிறது ஒரு சூப்பர் ஐடியா. எவ்வளோ தான் நம்ம கேரி பேக்கை கேரி பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அங்கங்கே சில இடத்துல அப்படியே பரத்தி கிடக்கும். கேரி பேக்லாம் இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும் போது நமக்கு தேவைப்படுற இடத்த எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு அருமையான ஐடியா தான். 4 இல்லைன்னா 5 கேரி பேக்கு இதில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். நிறைய ஓவராக வச்சு திணிச்சோன்னா அந்த மூடி லாக் ஆகாது. தேர்ட் ஐடியா என்னென்னா, இந்த மூடியோட மேல் பக்கம் டபுள் டேப் வச்சு நம்ம எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இது வாஷ் பேஷனுக்கு பக்கத்தில் ஸ்டிக் பண்ண வச்சோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டவல் ஹேங்கிங்காக யூஸ் ஆகுது பாருங்கள். ஃபோர்த் ஐடியா என்னென்னா, சார்ஜர் வாங்கும்போது லென்த்து ரொம்ப கூட இருக்கும். சில பிராண்டில் அந்த மாதிரி வரும். ஸோ அது நிறைய அப்படியே சிக்கிக்கிட்டே இருக்கும். அதை இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அழகாக சார்ஜ் போடும்போது ரொம்ப கொலாப்ஸாக இல்லாமல் மிஸியாக இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஃபிஃப்த் ஐடியா என்னென்னா, இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட் மோஸ்ட்லி ஓப்பனில் தான் இருக்கும். குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ ப்ளக் பாயிண்ட்டை நம்ம இப்படி கவர் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் சேஃப், கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம். வேணான்னு வேஸ்ட்டுன்னு தூக்கி போகிற பொருளை வச்சு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். இந்த ஐடியாலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ப்ளீஸ்.